எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹைடெக் கேஜி முறையில் நம்ம வீட்டுக்கு தேவையான கடகநாத் முட்டை உற்பத்தி பண்ணுறது எப்படின்றது தான். சிம்பிளாக எப்படி நம்ம பண்ணிக்கலாம், நம்மளோட வீட்டுக்கு நம்மளோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்றது தான் இந்த ஒரு காணொலியுடைய நோக்கம். இந்த ஹைடெக் கேஜி பாருங்கள், வீட்டில் ஒரு சின்ன இடம் தான் இருக்குது, ஒரு சின்ன சந்து தான், சின்ன ஸ்பேஸில் 4 அடி நீளமும் 2 அடி அகலம் கொண்ட இந்த ஹைடெக் கேஜி நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். இதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் தீவனம் போடுறதும் ஆட்டோமேட்டிக்காக எக்கு வெளியே ரிலீஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி செட்டிங்கில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இன்றைக்கி காலையில் 2 முட்டை போட்டிருக்கு கோழி. நிப்பிள் சிஸ்டம் ட்ரிங்கரு. இந்த டேங்க்கில் தண்ணி ஒரு 4 லிட்டரு இல்லை 5 லிட்டருக்கு பிடிக்கிறது அதிகம். இது வழியாக வந்து தண்ணி இந்த வழியாக தண்ணி குடிச்சிக்கலாம். தீவனமும் நம்ம இந்த வழியாக போடலாம். வரும் காலையில் எங்கள் வீட்டில் நான் வேஸ்ட்டான கீரைங்க இருந்துச்சு, இந்த காம்பெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கேரட் தோல் சீவன் நல்லா இருந்தது, அதெல்லாம் அப்படியே போட்டேன். ரேஷன் அரிசி, வீட்டில் என்னென்ன வேஸ்டேஜ் இருக்கோ இதெல்லாம் இதில் போட்டிருக்கேன். டெய்லி எனக்கு 2 இதில் வந்து மொத்தம் இந்த கேஜியில் வந்து 8 கோழி விடலாம். இப்போதைக்கு நான் வந்து என் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். 2 சேவலும் 2 பெட்டையும் இதில் விட்டுருக்கேன். 2 கேஜி 4 சேவல் 4 கோழி இதில் இருக்குது. இப்போது ஹைட்டு 2 அடி ஹைட்டு கேஜி 2 அடி ஹைட்டு தூக்கிட்டுருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணனாலும் இந்த பேப்பரை ஜஸ்ட்டு இந்த பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு வேறு பேப்பரை நியூஸ் பேப்பர் போட்டுருக்கோங்க. ஒரு 2 days 3 days ஒன் டைம் நியூஸ் பேப்பரை மட்டும் மாற்றிடலாம். ட்ரிங்கரை வச்சுருக்கேங்க தண்ணி. ஏன்னா அது நிப்பிள்லேயும் தண்ணி குடிக்கும், இல்லையும் குடிக்கும். அதனால் வீட்டில் ஏற்கனவே ஒன்று இருந்துருது நிப்பிள், ஒன்று ட்ரிங்கரு. சரி, எதுக்கு வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இதில் மஞ்சள் கலந்த தண்ணியை இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்காக மஞ்சள் கலந்த தண்ணியை இதை கலந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, நம்ம வந்து நல்லா அழகாக சாப்பிடுது பாருங்கள். ஒரு ஃபுட்டு கூட வேஸ்ட் ஆகாது. நம்ம க்ளீன் பண்ணுறதும் அழகாக துணியை வச்சுட்டு க்ளீன் பண்ணிடலாம். டேங்க்கை ஒரு மந்த் ஒன் டைம் இந்த கேப்பை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்தோடனே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த க்ளோஸ் பண்ணிடணும். இந்த கேப் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஹைஜீனிக்காக இருக்கும், தண்ணியும் சுத்தமாக இருக்கும். நம்ம தீவனம் போடுற இந்த வழியும் 1 week ஒன் டைம் ஜஸ்ட் ஒரு பேப்பரை போட்டு துடைச்சிட்டு நம்ம தீவனம் போடலாம். இதுக்கு நான் எதுவுமே ரொம்ப எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்பு வச்சுருந்தேன், கொஞ்சம் மக்காச்சோளம் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டு மற்றபடி வீட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் தான் அதில் தான் போட்டுருக்கேன். அழகாக ஹைடெக் கேஜி ஸ்டைல். இந்த ஹைடெக் கேஜியில் நாங்கள் இது மாதிரி கூண்டு ரெடி பண்ணுறோம். 8 கோழியும் பண்ணுவோம், 10 கோழியும் பண்ணுவோம், 20 கோழினா 2 அடுக்கு. இந்த முட்டை எடுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப வீட்டில் நம்ம ரொம்ப வேலையாக இருக்க கிடையாது. கொஞ்சம் சாய்வான வரும்போது அது முட்டை வச்சு வெளியில் வந்து வீர மாதிரி முட்டை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாத மாதிரியும் ஸ்லோப்பாக செட் பண்ணிடுறோம். ரொம்ப வேலை ரொம்ப ஃபுல்லாக இது வந்து டாடா ஸ்டீலில் பண்ணியிருக்கிறதுனால 20 வருஷம் அல்லது 15 வருஷம் அதுக்கு கேரண்டி. துரு பிடிக்காது, ஒரு இதில் துரு பிடிக்கும்.
இந்த கேஜி யாருக்காவது தேவைப்பட்டாலோ, இல்லை எனக்கு கடகநாத் முட்டை தேவைப்பட்டாலோ, கருங்கோழி முட்டை தேவைப்பட்டாலோ, இல்லை கடகநாத் சிக்ஸு தேவைப்பட்டாலோ என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி நண்பர்களே.